ஹாய், ஹவ் ஆர் யூ? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. இன்னைக்கு சண்டே ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கேன். நல்லா தான் கேஷுவல்ஸ்ல போயிட்டு இருக்கேன். அதாவது இந்த யுஏஇ இல்ல எந்த கண்ட்ரி இருந்தாலும் பரவாயில்ல. ஃபேமிலில இருந்து தனியா போயிருக்க பசங்களோட மைண்ட் செட் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அதை நான் அந்த ஒரு வருஷத்துல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே. எப்போ நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம்னா இதுல நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம், எல்லாமே எல்லாமே இருக்கும். பணம் நல்லா சம்பாதிக்கலாம், பணம்னால வெல்த் நல்லா கிரியேட் பண்ணலாம், லைஃப் செட்டில் ஆகும், அதெல்லாம் ஓகே. பட் அந்த லோன்லினஸ் மட்டும், அது மட்டும் லைஃப்ல எப்பவுமே மாறவே மாறாது. ஓகே. ஸோ அம்மாவோட ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட, இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இங்க வந்து பேட்டில் பண்ற ஒரே ஒரு விஷயம் லோன்லினஸ். அது மட்டும்தான் இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை. நம்ம நினைச்சப்ப வீட்டுக்கு போக முடியாது, நினைச்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியாது, அம்மா அப்பா பார்க்க முடியாது, அக்காவை பார்க்க முடியாது, தங்கச்சியை பார்க்க முடியாது. ஸோ அது மட்டும்தான் இங்க இருக்கிறதுல ரொம்ப பெரிய கஷ்டம். அதை நான் ரொம்ப கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தேன், பண்ணிட்டும் இருக்கேன் இப்போ. எஸ், நான் வெரி க்ளோஸ் மை மாம். ஸோ என் அம்மாவை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, கமிட்மெண்ட் இதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். ஏ, பார்ப்போம், இதுவும் கடந்து போகும், நல்லது நடக்கும்னு நம்புவோம். ஓகே. என்ன மாதிரி வேற கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறவங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபீலாக இருக்குன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ